குறும்படம் போடுறோம், அந்த குறும்படத்தை பாருங்க. I'm resigning from my position. பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல. எதனால அவளே சொல்லிருக்கா. அரோரா சிரிக்காதீங்க. அரோரா சிரிக்கிறானி வெக்கமா இல்ல. டாஸ்க்ல விளையாட வைக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கே சார். இது என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். நீங்க பதிலே சொல்லாம இப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. இன்னைக்கு நம்ம வந்து டே 35 ஓட ரோக் பாஸ் ரோஸ்ட் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். வீக்கெண்ட் எபிசோட், சண்டே எபிசோடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சண்டே எபிசோட் வந்தோடனே விஜய் சேதுபதி ஃபுல்லா உள்ள போனோடனே நம்ம இன்னி எல்லாம் பேச போறது ஹோட்டல் டாஸ்க் பத்தி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். மற்ற ரோஸ்ட்லாம் நேத்தே முடிஞ்சிச்சு, இன்னைக்கு ஹோட்டல் டாஸ்க் போக போறோம்னு இப்போ உள்ள போய் சொன்னார். நீங்க ஃபர்ஸ்ட் ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிச்சோடனே ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிங்கல்ல, அந்த பாட்டு எனக்கு நிஜமாலே சூப்பரா இருந்துச்சு சார். எனக்கே வந்து கொஞ்ச நாளா அந்த பாட்டு வந்து ஒரு லூப்புக்குள்ள மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. பிரியங்கா கூட பாடிட்டே இருந்தாங்க. ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ ஹோட்டலுக்கு வாங்க இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அத பாட சொல்லி எனக்கு வந்து அப்படியே லூப்பிங்கா போயிட்டு இப்ப கூட இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் பாடிக்கிட்டே இருந்தேன். சரி விடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேக்குறாரு, இந்த 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 பிக் பாஸ் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுத்தாருல்ல ஹோட்டல் டாஸ்க்ல, அதுல யாருக்கு இந்த ரோல் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த ரோலுக்கு பதிலா வேற ஒரு ரோல் கொடுத்துருந்தா நான் செம்மையா பண்ணியிருப்பேன், நீங்க யாரு நினைக்கிறீங்கன்னு, யாரெல்லாம் நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு. அப்புறம் அவரே கேட்டார், பாட்டம்ல நீங்க முதல்ல எழுதி சொல்லுங்க, நீங்க தான் கொடுத்த ரோலை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து இது பண்ணீங்கன்னா, சார் நான் பண்ணல சார், நான் எல்லாமே பண்ணோம் சார் அப்படின்னு. சார் அதான் வந்து சபரி ஒரு ரோல் கொடுத்தாருல, அந்த ரோல் நீங்க பண்ணீங்களா? ஆமா ஆமா சார், அது நான் வந்து பண்ணல. அதுதான் ஏன் பண்ணல, ஏன் பண்ண மாட்டேன்னு அவ்வளவு இது பண்ணீங்க. நீங்களே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, வியானா சொன்னதுனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுலாம் என்னென்ன ஆயிரும். வியானா சொன்னா பண்ண மாட்டேன்னு சொன்னா ஓகே, நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்ப எதுக்கு இந்த டாஸ்க்குன்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு மேனேஜர்னு ஒன்று போட்டு மேனேஜர் சொல்றதை எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பிக் பாஸ்ன்னு ஒன்று இருந்தா, நீங்க எதுவுமே நான் கேட்க மாட்டேன் நான் பண்றது தான் பண்ணுவேன்னு இருந்தா இது என்ன நாரியம்? அதே மாதிரி எப்பவுமே உங்களை ஒரு டாஸ்க் பண்ண வைக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கால இருக்கு அப்படின்ற விளையாட வைக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கே சார். இது இவ்வளோ நான் நீண்டுக்கிட்டு பேசுறேனே உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இவ்வளோ ரீல் பேசுறேன்னு நீங்க இவ்வளோ ரீல் பேசுறீங்க, ஏதாவது ஒன்று பேசுங்கன்னு சொன்னா சுத்தி விடுறீங்க, ஏதோ கொஸ்டின் கேட்டா இப்படியே ஆன்சர் வந்துருமா? அப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்னா, நடந்தது அந்த ஒரு வாரம் நடந்தது ஃபுல்லா சொல்றீங்க, கரெக்டா என்ன அதனால என்ன ஆச்சுன்றத சொல்ல மாட்டீங்க. எது கேட்டாலும் இப்படி பூமிக்குள்ள தலையை ஊட்டிக்கிட்டீங்கன்னா என்ன நீங்க பண்ண தப்புக்குள்ள நீங்களே மௌன அஞ்சலி செலுத்துக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டேன். செலுத்துற மாதிரி முடிச்சுக்கிறாப்ல வேற லெவல். அப்பவும் ஓகே சார் அதான் தப்பு பண்ணிட்டாருன்னா, ஆமா சார் விவாகர் நீ எப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இவளுக்கும் பார்வதிக்கும் வீக்கெண்ட் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது, போய் வீக்கெண்ட் மோடு ஆனுன்னு சொல்லிடுவானுங்க போல. வீக்கெண்ட் ஆனவனே அப்படியே மத்த நேரம் எல்லாம் பாக்கணுமே, ஓ அப்படின்னு எகிரிட்டு வர்றது, இது எப்படி கொடுத்தது, இது அப்படி கொடுத்தது, இப்படி கொடுத்ததுன்னு ரொம்ப சீன் போடுவானுங்க. இப்ப வீக்கெண்ட் விஜய் சேதுபதி முன்னாடி நடிக்கிறது அவர் பார்த்துட்டாருங்க எல்லா ஷோவையும், எதுக்கு நடிச்சுன்னு உண்மையா இருங்க. ஐயோ இந்த ஆள் உடல பேசி வேஸ்ட், எப்படியும் நம்ம சொல்றது அவர் கேட்க மாட்டாரு, அவர் பாயிண்ட்லயே தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரோரா அரோரா ஏதோ சொல்ல வராங்க. எங்க பாத்தீங்களா அரோரா ஏதோ சொல்ல வராங்க, வாங்க சொல்லுங்க. அது அரோராக்கு ஒரு அநியாயமா? ஆமா சார், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க தான் வந்து நானும் எஃப்ஜே தான் வந்து இந்த பாத்ரூம் கிளினிக் எல்லாமே பண்ணோம். ஆனா அமித் வந்து என்ன பண்ணா ஒரு வேலையும் செய்யாம அங்க ஜட்ஜு கிட்ட கெஸ்ட் கிட்ட போயிட்டு அவர்தான் ஏதோ பண்ண மாதிரி வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாரு. அது ஏன் தெரியுமா? இது பேசினா விஜய் சேதுபதி கேட்பார், யாரெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணீங்க, ஆனா எனக்கு தர வேண்டிய கிரெடிட்ஸை வேற யாரும் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு தான் அரோரா இது சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அரோரா என்னன்னு சொல்றீங்க? ஆமா ஏன்னா எஃப்ஜே கூட கேட்டுப்பாங்க, எஃப்ஜே என்ன சொல்லுவா, ஆமா சார் இது மாதிரி நடந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னிவல் ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்தேன். அப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப நல்லா கார்னிவல் பண்றீங்க அப்படின்னு சொன்னப்போ வந்து அதை வந்து ஆமா சார் தேங்க்யூ சொல்லுவாரு. டீம் பெர்ஃபெக்ட்னு பத்தி சொல்லவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நான் வந்து ஒரு
இது பண்ணிட்டு இருப்பேன், நான் வந்து ஒரு ஆக்ட் பண்ணுவேன். அந்த ஆக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அடக்கி வச்சாரு. அப்ப அருள் சொல்லுவான், ஆமா அவர் 2ஆவது நாள் வந்து பண்ண சொன்னது குறைச்சிட்டாரு. அதை வந்து ஆக்சுவலி தீபக்கே வந்து சொல்லுவாரு, 2ஆவது நாளுக்கு அப்புறம் அந்த ஆக்ட் எல்லாம் பெருசா வரல அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவரை எழுப்பி விடுவாங்க, என்ன அமிதாப் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ஏஞ்சிட்டு பார்கவ் ஏஞ்சிட்டு, இல்ல சார் எனக்கு வந்து தீபக் வந்து சொன்னாரு. தீபக் சொன்னாரா? அப்படியா, கேட்போமா, கேட்கலாமே, கேட்கலாமா, சரி வாங்க தீபக்கு கேட்போம் சொல்லி தீபக்கு கூப்பிட்டுருவாங்க. தீபக் வருவாரு. நான் அப்படி சொல்லல, கியாட்டிக்கா பண்ணாதீங்கன்னு மட்டும் தான் சொன்னேன், மத்தபடி நான் வேற எதுவும் சொல்லல சார். இவங்க சார் என்ன கேளுங்க சார். கேஆஸா இருக்க வேண்டாம், என்டர்டெயின் பண்ணுங்க, பட் இட் ஷுட் நாட் பி கியாட்டிக்ன்றதுதான் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க அப்பவே கார்னிவல்லாம் சொல்லியிருக்கணும், நீங்க டீம் எஃபெக்ட் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி தீபக் சொல்லிடுவாரு. அப்புறம் விஜய் சேதுபதி இப்போ வந்து சொல்லுவாரு ஆக்சுவலா அமிதாப், ஆமா இது வந்து டீம் எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இது அப்ப சொல்ல வேண்டியதுங்க, இப்ப ஏன் சொல்றீங்க அப்படின்னு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து தீபக் சார் கேட்பாரு, ஏன் சார் நீங்க அழுதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது காரணத்தை அவங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ சொல்லுவாரு, தீபக் சொல்லுவாரு, இந்த இடத்துக்குன்னு ஒரு கனெக்ட் இருக்கு, அது நீங்க யாரும் இன்னும் ஆகல, நீங்க எமோஷனா அது வந்து நீங்க கனெக்ட் ஆகுறப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய போதில்ல, இந்த இடத்த மிக்ஸ் பண்ணிட்ட பிறகுதான் உங்களுக்கு புரிய போகுது, வெளியே வந்தா நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவாரு. இருக்கு, அது வந்து அது இருந்து அது உணர்றவங்களுக்கு தான் அது புரியும். அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அட்லீஸ்ட் அந்த மரியாதை கொடுத்து உங்களுக்கு திறமையை காட்டி விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டு போயிடுவாரு. ஆக்சுவலா அருணா இதுவோட சொல்லியிருப்பா, சார் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெஸ்ட் டீம் கிடைச்சிருக்காங்க, இவங்க 2 பேர் தான் என்னோட பெஸ்ட் டீம், பயங்கரமா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல எஃப்ஜே போய் சொல்றாரு சார். பெஸ்ட் டீம்னு சொல்லிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல எங்களே போய் சொல்லாமா அவரு, அதெல்லாம் இவர் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட இதுவா இல்லை அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அவர் வேலையே செய்யறது இல்லை அப்படின்னோடனே அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, எஃப்ஜே கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க 2 பேர் இல்லாத போது அவர் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப வினோத் சொல்லுவாரு, இப்ப அமிதாபே சொல்லுவா, நான் என்ன பண்ணேன்னா ஜக்குசியை வந்து இவங்க 2 பேர் இல்லாதப்போ நான் தான் சுடு தண்ணி வந்து வர வைக்கிறதுக்கு, ஆக்சுவலி வந்து ஜக்குசி ஆன் பண்ணதுக்கு கேமரா சொல்லணும், கேமரா சொல்லிட்டு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு வந்து நான் கிச்சன்ல போய் அண்டால பிடிச்சி 5 அண்டா நான் ஊத்துனேன் அப்படின்னு சொன்னேன். வினோத் சொல்லுவாரு, ஆமா சார் நான் கிச்சன் டீம்ல போய் நான் பார்த்தேன், அண்டால பிடிச்சி ஊத்துனேன் அப்படின்னு வந்து அந்த இதுல புடிச்சிட்டு போனாரு. ஜகுசிக்கு வந்து கெஸ்ட்டுக்கு தேவைப்படுது, யாருமே ஆளு சொன்னா நான் பாக்கல, நீ பாக்கலன்னா வேலை செய்யணும்னு சொல்ல முடியாதுல, நீங்க 2 பேர் பாக்கறனால அவர் வேலை செஞ்சிருக்காரு. அது நீங்க அப்ப இந்த வேலை செய்யாதன்ற இது வந்து கணக்கு இல்லல்ல, மத்தபடி சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனா அது கணக்கு கிடையாது வராது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம நடிப்பு அறைக்கு வியானா எழுஞ்சிட்டு, சார் இவ்வளவு வந்து கிரெடிட் கார்டு பேசுற எஃப்ஜே அவரு மத்தவங்களுக்கு கிரெடிட்ஸ் போகும்போது நீ என்ன கிரெடிட்ஸ் எடுத்துக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்கிறாரு. சார் என்னம்மா சொல்லுமா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, இல்ல சார் பிரியங்கா மேடம் வந்து ஒரு தண்ணி கேட்பாங்க, தண்ணி கேட்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போவேன், அப்ப எஃப்ஜே என்ன பண்ணுவாரு, போய் அந்த கிளாஸ் எடுத்துட்டு வந்து திருப்பி ஊத்திட்டு அவர் எடுத்துட்டு போவாரு. ஒரு பக்கம் வந்து திவ்யாவும் வந்து அவங்க கிளாஸை ஊத்திட்டு எடுத்துட்டு போவாங்க. அப்ப திவ்யா சொல்லுவாங்க, சார் நான் ஏதாவது சொல்லாமா, சொல்லுங்க என்னாச்சுன்னா, சார் அப்படி இல்லை சார், ஆக்சுவலி வந்து என்னன்னா நம்ம என்னதான் வந்து கிளீன் பண்ணி வெஷல் வாஷிங் டீம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போனாலும் அவங்க வந்து சில பாத்திரத்துலலாம் ஸ்மெல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் எடுத்து கிளீன் பண்ணிட்டு நான் வந்து தடவி கொடுத்துட்டு கழுவி இது பண்ணிட்டு போலான்னு இருக்கேன். ஆக்சுவலி எப்படி நடக்கும்னா, ஒரு டீம் வந்து இப்போ வந்து குக்கிங் டீம் கிட்ட கேட்கறாங்கன்னா குக்கிங் டீம் எடுத்து தண்ணியை வச்சா ரூம் சர்வீஸ் டீம் கொண்டு போய் வைப்பாங்க, இப்படிதான் வந்து ஆக்சுவலி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி எஃப்ஜே கேட்கும்போது சொல்லுவாங்க, எஃப்ஜே சார் நான் ஒரு ரோல் ஒன்று ப்ளே பண்ணேன், அந்த ரோல் எப்படின்னா நான் தான் வந்து இங்க இருக்க எம்ப்ளாயிலே நான் தான் வந்து ஃபேன் பாய் ஆஃப் பிரியங்கா, நான் யாருக்கிட்டையும் பிரியங்கா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொய் கூட சொல்லியிருப்பேன், பிரியங்கா என்னையே நிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொய் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அதனால வந்து நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ விஜய் சேதுபதி கேட்பாரு, இதெல்லாம் ஓகே, இப்ப இந்த தண்ணி எடுத்துட்டு போறதுன்றது வந்து அவங்களோட வேலையா? ஆமா அவங்களோட வேலை. அப்ப அவங்களோட வேலை யாரோட வேலை? அது ரூம் சர்வீஸ் போல. நீ யார ரோல் பண்ணிருக்க? பாத்ரூம் என்னங்க இது? அப்போ இது ஒரு ரோலே இல்லையா? நீ அவங்க உரிமையை நீ பறிக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப நம்ம வாட்டர் மெலன் சேனல் வந்து இதே சொல்லுவாரு, சர்விங் பண்ணும்போது எஃப்ஜே வந்து சர்வ் பண்றான், அது என்னோட உரிமையை தடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதான் பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே கிட்ட பேசி, ஆமா இது நீ பறிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துப்பாங்க. நீங்க ஒரு ரோல் பண்றீங்கன்னா அது உங்களோட ரோல் தானே, அந்த ரோலை கொடுக்கலையே ஃபர்ஸ்ட் கொடுக்கலையே, அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்ப நீங்க மத்தவங்களோட இதுல வந்து தலைய நுழைக்கிற மாதிரி தானே இருக்கு, அதை நீங்க எப்படி பண்றது கரெக்டா இருக்கும், அது சரியா இருக்காது இல்லையா எஃப்ஜே அப்படின்ற மாதிரி எஃப்ஜேக்கு புரிய வச்சிருப்பாரு. அவருடைய வேலை அவரோட உரிமை, அது அவர் கிடைக்கல அப்படின்னா அதோட பறிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து யாரு வந்து இந்த நாளை நகுத்துனா போதும், பேமெண்ட் வந்தா மட்டும் போதும்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க, அது சொல்லுங்க அப்படின்வாங்க.
எல்லாரும் சொல்லணுமே ஃபர்ஸ்ட் எல்லாரும் வாயில என்ன வரும்? அரோரா அரோரா அரோரா. எல்லாரும் பலூன் அக்காவை தான் சொல்லுவாங்க. அரோரா அரோரா தான் சொல்லுவாங்க போல. சோ அரோரா வந்து அவங்க சொன்னோடனே வந்து அரோரா எதுக்கு சொல்லுங்க நமக்கே தெரியும். அவரு- ஃபர்ஸ்ட் வந்தவனே வந்து நீங்க போன வாரம் எவிக்ஷன் இதுலயே பாத்திருப்பீங்க. நம்ம வயல் கார் கண்டிஷன் உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அந்த பேப்பர்ல எதுக்குமா வந்திருக்கேன்னு கேட்டா மணி அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. அப்ப எல்லாருக்குமே தெரியும். சோ எல்லாருமே வந்து அரோரா தான் சொல்லுவாங்க. ஆமா மோஸ்ட்லி அரோரா சொல்லும்போது இந்த பக்கம் வந்து நம்ம அரோரா வந்து சிரிப்பாங்க. அப்ப விஜய் பேசும்போது அறிவு கட்ட முண்டோம் இத்தனை பேர் உங்ககிட்ட சொல்றாங்களே நீ வந்து எதுக்கு சிரிக்கிற? அப்ப இது வந்து வேற ஒருத்தவங்க வாய்ப்பு கிடைக்குது தானே. அப்ப நீ எதுக்குலாம் நீ எல்லாம் எதுக்கு உள்ள இருக்கன்ற மாதிரி விஜய் அது எல்லா வாரமும் கேட்கத்தான் செய்யறாரு. ஆனா இந்த புள்ளையும் உட்காந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசணும்னு சொன்னா நான் கரெக்டா பேசுற பாயிண்ட் எல்லாம் நல்லா தான் நோட் பண்றேன். ஆனா எதுக்கு நீ வந்து பேச மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புக்ல இருந்துட்டு அப்படியே ஜாலியா போயிடலாமா இருக்கியா அப்படின்றவாரு. அப்ப வந்து நம்ம விக்ரம் எந்த சொல்லுவாப்பல, சார் நான் உண்மையா சொல்றேன் இதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு அரோரா தான் அப்படி நினைக்கிறா. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இவ வந்து இவ கூட எங்க கூட பேசும்போதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பா. அதனால இவளுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பிரியங்கா கிட்ட புரளி கார்னர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். அப்போ வந்து பிரியங்காவே கேட்கறாங்க கமருதீனை பத்தி சொல்லுமானா அவர் வந்து கமருதீன் கிட்ட குட் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடக்கூடாதுக்காக அவங்க வந்து எதுவுமே சொல்லல. வந்து கேட்டா ஏதோ கமருதனை பத்தி ஏதோ சொல்லிருக்காங்க. வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கே கடுப்பாயிடுச்சு சார் அவ பண்ணும்போது. சரி அவதான் வாலண்ட் பண்ண மாட்டான், நம்மளாச்சும் ஒண்ணு சேர்த்து விடலன்னா அதுலயும் பண்ண மாட்டான். எல்லாரும் சொல்லுவாங்க அவ வந்து பேசவே மாட்றா, எங்க பேசினா நம்ம வந்து நம்மள எவிக்ஷன் லிஸ்ட்ல போட்டுருவாங்களோ, நம்மள வந்து எனிமி கோன்ல போட்டுருவாங்களோன்ற மாதிரியே பண்றா. அந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திவாகரே சொல்லுவாங்க இவர் போய் ரீல்ஸ் மட்டும் தான் சார் பண்ணிட்டு இருக்காரு, வேற எதுவுமே பண்ண மாட்டாரு. ரீல்ஸ் மட்டும் பண்றதுக்கு மட்டும் தான் இருக்கா மாதிரி. அதிகமா காலையில ஒரு ரீல், மதியானம் ஒரு ரீல், நைட் ஒரு டேப்லெட் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமருதீனும் சொல்லுவாங்க கமருதீனும் வந்து பெருசா ஏதாவது பண்ண மாதிரி தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஏன்னா அரோரா அப்புறம் அது சொல்லிட்டதுக்கு அப்புறம் அரோராவே என்ன சொல்லுவோம்னா சீரியஸா இவங்க எல்லாரும் சொல்றது உண்மையா? அவங்க சொல்றது 90% உண்மை. ஏன்னா எனக்கு எதுவும் பண்ண வரல, நான் வெளி உலகத்தை மிஸ் பண்றேன் நான் டாக மிஸ் பண்றேன், என் சப்ஸ்கிரைபரை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லாம சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி நியூஸ். அரோரா சீக்கிரமா ஐ திங்க் இந்த வீக் குத்துவானுங்க. ஆனா வரவலான்னு தெரியல இந்த விஜய் டிவி என்ன பண்ணாங்க இன்னைக்கே ஒரு கேவலமான வேலை பண்ணிருக்காங்க. நேத்தே நாங்க சொன்ன விஷயம் தான் அது. சரி அதுக்கப்புறம் அரோரா வந்து பேசும்போது சொல்றாங்க நீ நல்லா பண்ணு அப்படின்னு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து திருப்பி வந்து கேட்பாரு அரோரா இப்பவும் நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்னா அவர் சொல்லுவார் சார் இல்ல சார் எனக்கு நிஜமாலே புரியல, நான் வந்து நல்லாதான் சார் என்னால கத்த முடியல சார், என்னால திட்ட முடியல. ஏன்னா இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுறாங்க சார். ஐயோ அரோரா நாங்க சொல்றதே புரியல, உன்னை சண்டை போட சொல்லல, உன்னை யாருக்கிட்டையும் கத்த சொல்லல, யாரையும் உங்களை யாரையும் லவ் பண்ண வேணாம்னு சொல்லல, உங்களுக்கு யாருக்கிட்டையும் பேச வேணாம்னு சொல்றேன். இந்த வீட்டுல இதெல்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு மற்றவங்களாம் அடுத்த நாள் பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்கல்ல, அதை ஏன் உங்களால பண்ண முடியல? இல்ல சார் நான் எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கிறேன் அப்படின்னா மா இது அந்த மாதிரியான கேம் இல்லம்மா, நீ வந்து ஒருத்தவங்களோட நிஜமாலே ஒருத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வேஸ்ட் பண்ற. அதுதான் அவர் லிட்டரலி சுத்தி சொல்ல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லுவாருன்னா நீங்க அவளை மட்டும் சொல்றதுனால அவளுக்கு மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் தான். நீங்க போன வாரம் வந்து ஓப்பன் நாமினேஷன் கொடுக்குறானுங்க, கொண்டு போய் எல்லாம் 10 ஓட்டு 13 ஓட்டு ஒரே ஆள் மேல போடுறீங்க. அப்ப மத்தவங்க மேல பேச உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு தானே? ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்றீங்க? ஒருத்தவனை சொல்லி அவனை வந்து ஃபேஸ் பண்ணி அந்த வீட்லயே வந்து நீ பழகி வாழணும். அதுக்குதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அது ஒரு டாஸ்க். ஆமா அது ஒரு டாஸ்க். அதுக்குதான் நீ வந்திருக்கிற. நீ வந்து எல்லாருக்கிட்டையும் குட் புக்லயே இருந்துட்டு போறான்னு கதை இது கிடையாது. நம்ம ஒருத்தவங்களை பத்தி சொல்லி அவங்க ரியாக்ட் ஆகுறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டா இருந்து நம்ம ஒண்ணு சொல்லி அவங்க அப்புறம் அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெடுதுன்னா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. அதுன்றது வார வாரம் இந்த டைலாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பவும் புரிஞ்சுக்க பார்க்கலாம் நாளைக்கு இதுங்க என்ன கிளிக்குதுங்கன்ட்டு யாரை நாமினேட் பண்ணுங்கன்ட்டு அது அப்படியும் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்றாங்க இந்த விஷயத்துல. அப்படிதான் இருக்காங்களே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வீட்டுல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்துல நிறைய விஷயம் நடந்தது. அத பத்தி உங்களுக்கு அது ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரொம்ப பெரிய பாசிட்டிவா போச்சு, ஒருத்தருக்கு மட்டும் ரிவார்டா மாறி இருக்கு தெரியுமா அது உங்களுக்கு? அத பத்தியான ஒரு குறும்படம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் பண்ண சீசன்ஸ்லயே ரெண்டாவது சீசன்ல ஆமா அத ஃபர்ஸ்ட் குறும்படம். இந்த 2 சீசன்ல இதான் என்னோட ஃபர்ஸ்ட் குறும்படம். வாங்க குறும்படம் போடலாம்னு நம்மளோட சாண்ட்ராவோட டாஸ்க் போனாங்க. பேங்க் எடிட் வேற லெவல்ல இருந்துச்சு. அதோட அவுட் சைட் எடிட் கம்மியா இருந்தது.
அதோட இல்ல அதோட இன்னொரு எடிட் எங்க கிட்ட இருக்கு அந்த எடிட் நான் உங்களுக்கு போறேன் அதை பாருங்க இந்த எடிட்ல கடைசியா அப்படி நிப்பா தெரியுமா அது ரொம்ப சாமியா இருக்கும் சபரி மட்டும் காட்டணும்னு சபரி காட்டனவனே கதை வச்சிட்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அப்புறம் எல்லாரும் நின்னோடனே இப்ப சொல்லுவாங்க எல்லாரும் கை தூக்குவாங்க எல்லாரும் பண்ணுவாங்க எல்லாமே பாராட்டுவாங்க எல்லாருமே பாராட்டுவாங்க விக்ரம் மட்டும் தான் இது வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு ஆமா ஆமா விக்ரம் மட்டும் என்ன சொல்வாருன்னா இது எனக்கு நீங்க வந்து இப்படி பண்ணிருக்கணும் நான் அவ்வளவு உடைஞ்சிட்டேன் அப்ப கூட நீங்க சொல்லல அப்ப கூட நீங்க வந்திருக்கலாம்ல என் மேனேஜர் பதவி போகாம இருந்திருந்தா நீங்க அதுக்கப்புறம் இந்த கேம் இழுத்துருக்கலாம்ல அப்படின்னு இருப்பாங்க. டேய் விக்ரம் அது அவளோட டாஸ்க் விக்ரம் அவ விக்ரம் இஸ் லைக் சோ எமோஷனலி கனெக்டட். அவ இன்னமும் பாத்தீனா அவர் வந்து ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டான். இது ஒரு டாஸ்கா பாருங்க இது அதுக்கு அவர் எமோஷனல் ஆகி என் குடும்பம் இதனால என்ன பத்தி என்ன நினைக்கும் எங்க அப்பா என்ன சொல்லிருப்பாரு வைஃப் என்ன சொல்லுவாங்க அதோட என்னோட டீம் விக்கல்ஸ் அவங்க என்ன கலாய்ப்பாங்க என்ன விடவே மாட்டானுங்க துரத்தி அசிங்கப்படுத்த போறானுங்க. அதுதான் சொல்றேன் நீ வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி கடைசியா விக்ரம் ஒரு வார்த்தை சொல்ற போல நல்லவனா இருந்தா இவ்வளவுதான் கஷ்டப்படணும் போலடா ஐயோ தெரியாம நல்லவனா இருந்துட்டான்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலி விக்ரம் இந்த சீசன் வந்து பிக் பாஸ் இப்படிதான் இருக்கும். முத்துலாம் ரொம்ப நல்லவர் தான் அவரு பண்ணாத விஷயமா எல்லாம் பண்ணதான் செய்வோம். அதுதான் வந்து முத்துன்னு இல்ல நிறைய பேர் ராஜு கூட தான் நிறைய பேர் இருக்காங்க. சேம் வின்னர்ஸ் ஏன் சொல்லணும்னு இல்ல நிறைய பேர் இருக்காங்க. பிரியங்கா சொல்லலாம் நிறைய பேர் சொல்லலாம் தீபக் எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க. எல்லாமே பண்ணிதானே ஒரு டாஸ்க்னு கொடுத்து அதை பண்ணிதானுங்க ஆகணும். எப்படிங்க உங்களோட ஷோல வந்து இது ஒரு விஷயம் இதை பேசிதான் ஆகணும்னா நீங்க எப்படி அதை நைஸாவாச்சு ஸ்மூத்தாவாச்சு ஏதாச்சும் தெரியாம உள்ள வந்துட்டா போல இந்த விக்ரம். ஆக்சுவலி நீங்க நினைச்சிட்டீங்க இது ஒரு ஸ்டேஜ் ஷோ இதுல வந்து நம்ம நல்லவங்களாவே இருக்கணும் உண்மையாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க உண்மையா இருங்க நல்லவங்களா இருங்க ஆனா எமோஷனலி கனெக்ட் ஆகாதீங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயமும் உண்மை கிடையாது. நிறைய வந்து மாறும். அந்த விஷயத்த வந்து கடைசியில புரிய வச்சுட்டாங்க. பார்வதி அதிர்வா போல பார்வதி என்ன சொல்லுவானா என்னடா இது எது ட்ரையல் எது இதுலே தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது. அப்புறம் விஜய் சேதுபதி கேட்பாரு நீங்க இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க எனக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லுவா சீரியஸா சார் நான் ஃபர்ஸ்ட் சொன்னோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா வாட்டர் மெலனை போய் நாமளே வேலையை விட்டு தூக்கிடலாம் ரியானாவை குவிட் பண்ண சொல்லிடலாம் இவ்வளவுதான் ஈஸி அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்குள்ள விக்கல்ஸ் வந்துட்டாரு. விக்கல்ஸ் வந்தோடனே அப்புறம் வாட்டர் மெலன் நான் பண்ண மாட்டேன் வாட்டர் மெலன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு முடியாது ரியானா ஒரு பக்கம் போயிட்டா செம்ம சேலஞ்சிங் இருந்துச்சு. நைட்டே நான் முடிவு பண்ணிட்டேன் என்னால முடியாது போல அப்படின்னு நான் ரொம்ப சோகமா போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வாலண்டரியா நம்ம பார்வதிக்கா வந்தாங்க அப்படின்னு விஜய் சேது அதுதான் நம்ம பார்வதிக்கு வழக்கமா வருவேன். பார்வதிக்கா வந்து பண்ண உடனே எனக்கு அப்ப தோணுச்சு ஒரு ஃபயர் பிடிச்சிச்சு நான் அப்பத்துல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சேன். அது வந்து எனக்கு கொண்டு போய் ஜட்ஜஸ் வந்து கெஸ்ட் வந்து இரிட்டேட் ஆனாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சு ஆஹா நம்ம ஜெயிக்கிறோம் இது அப்படியே பிடிப்போம்னு சொல்லிட்டு ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா நான் வந்து சத்தியமா சார் நான் நினைக்காதது விக்கல்ஸ் நடுவுல வந்து அவரே ரிசைன் பண்ணிட்டு போவது நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா அது நடந்துச்சு. அது ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்டா எனக்கே ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துல நான் நிறையவே ரொம்ப எமோஷனலா எண்ட் ஆயிட்டேன். பிகாஸ் திவ்யானாவையும் வாட்டர் மெலன் நல்லாதான் ஒர்க் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா விக்கல்ஸ் மட்டும் அதுல இருந்து வரல. அவர் ரொம்ப திட்டி அமிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவனே போய் சொல்லுவான் சாரி நீங்க டாஸ்க் தான் பண்ணீங்க பட் நான் எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலா ஹிட் ஆயிடுச்சு ஐம் ரியலி சாரி. இந்த வாரமே எனக்கு எல்லாருமே பிராங்க்னு ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணானுங்க என்னோட பேட் வீக்கா இருக்கு இது அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அப்படி அப்புறமா விஜய் சேதுபதி சொன்னார் இவங்களுக்கு ஒரு ரிவார்டு என்னன்னா இவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. இவங்க டைரக்டா ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணலாம் இதுதான் அவங்களோட ரிவார்டு. இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க 2 பேர்ல யார் ஒருத்தவங்க சொல்றாங்களோ அவங்க வந்து நாமினேஷன் டைரக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது வீட்டுக்குள்ள. எல்லாரும் வந்து ஷோ முடிஞ்சிட்ட பிறகு போயிட்டு சாண்டா கிட்டையும் பிரச்சனை கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்களா அவங்க நாமினேஷன் பண்றாங்க பயப்படுறாங்க போல. அது இப்போ லைவ்ல போயிட்டு இருந்தாங்க பார்த்தோம். ஆமா ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காங்க. இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயபதி சார் சரி வாங்க நம்ம அடுத்த வேலையா பார்ப்போம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சம்பவம் வந்துச்சு. எவிக்ஷன் உடனே பிரவீனே ஒரு மாதிரி அது நானா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தது எனக்கு. பிரவீன் எவிக்ஷன் சொன்ன உடனே பிரவீன் சொல்றா ஐ நோ இட் அப்படினு சொன்னா I saw that coming. ஆனா மத்தவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரே ஒரு ஃபேஸ தவிர வியானா ஃபேஸ தவிர மத்த எல்லாரும் இன்க்ளூடிங் பாரு இத வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஐ டிசர்வ் மோர். ரொம்ப நாள் இந்த வரைக்கும் யார் எவிக்ட் ஆகி போனாலும் யாருமே அழவே இல்லை. ஆனா இந்த தடவை எல்லாரும் அழுதாங்க. எல்லாரும் ஏன்னா எனக்கே அழ வந்துருச்சு. எனக்கு ரொம்ப he is so deserving. he deserving actually. அவனே ஒரு மாதிரி ஆயிட்டான். ஒரு மாதிரி ஆயிட்டான். படுக்குறான் ஏந்திரான்
அப்புறம் சொல்றாங்க நிறைய மோன் ஆக்டிங் வச்சிருக்கேன்டா, நானு நிறைய வச்சிருக்கேன், நான் செய்யறதுக்காக நிறைய ஆக்ட் பண்ண வச்சிருக்கேன், எதுவுமே என்ன பண்ண முடியல. பண்ண முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இதுதான் எனக்கு நான் ரொம்ப வெளியில கூட எல்லார்கிட்டயுமே சொல்ல, பிக் பாஸ் நீ சொல்றத கேட்க மாட்டேன், பிக் பாஸ் சொன்னா கேட்பேன், பிக் பாஸ் எனக்கு எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் காட்ஃபாதரே அப்படின்னு இல்ல. வச்சிருந்தேன். எனக்கு காட்ஃபாதர் வேணும்னா அது நான் பிக் பாஸா தான் நினைக்கணும்னு நினைச்சேன். எனக்கு எதுவுமே நடக்கல. He is my godfather. அமைஞ்சிரு அவன் அந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ட்ராஃபி கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அழுவான். எனக்கு என்னோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே இதுல ஃபேவரட் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு தெரியல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்றதே அவனால இமேஜின் பண்ண முடியல. அவன் போய் அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்துக்குமே பை சொல்லிட்டே வருவான். அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டாரு, சென்டர் ஆஃப் த ஹவுஸ் வந்து நில்லுங்க, ஃபேசிங் த ஹவுஸ் ஆர் அப்புறம் சொல்றாரு ஃபேசிங் த கேட்னு சொல்றாரு. கேட்டை ஃபேஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் வந்திருப்பால, அதே ஃப்ரேம்ல அவனை நிக்க வச்சு பின்னாடி பிக் பாஸ் 9 இருக்கும். உங்களுக்கு பின்னாடி இருக்க பிக் பாஸ் 9 அதுதான் உங்க அடையாளம் இனிமேல். பிக் பாஸ் சீசன் 9 தான் உங்கள் அடையாளம். இதுக்கப்புறம் எவனும் நீங்க தோத்தன்னு சொல்ல மாட்டான், நீங்க அதுதான் உங்க அடையாளம். அது மட்டும் இல்ல, you are mine and I am your godfather always. Oh my god, இதான் இந்த சீசன் And I will be your godfather. இதான் இந்த சீசன்ல you are mine. Best நீ ஒரு பெஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட். இனிமே உனக்கு தோக்கறதுன்னு எதுவுமே கிடையாது. அவன் கேட்பான், பிக் பாஸ் நான் வெளியே போய் ஜெயிச்சிருவேனா? பிக் பாஸ் 100% சொல்லுவாரு. ஆக்சுவலா பிக் பாஸ் எனக்கு இதுக்குமே லைஃப் ஃபிளாஷ் 100%. என்ன உனக்கு பிக் பாஸ் கார்டியனா இருக்கும்போது நீ தோத்துருவியா? நீ எல்லாம் தோக்க மாட்ட போதா இனிமே. எனக்கே ஒரு மாதிரி ஐயோ கடவுளே, இந்த பிள்ளை நல்லா படிச்சு ஏன் இப்படி ஓட்டு என்னன்னு எனக்கு புரியல. ரொம்ப இப்ப வரைக்குமே ஐ காண்ட் இல்ல. ஆக்சுவலி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்டாலுமே வந்து, அதாவது இப்போ பிக் பாஸ் ரெகுலர் ஃபாலோ பண்ண யார் கேட்டாலுமே ஓட்டு போட்டேன்னு தான் சொல்றாங்க. நம்மளுக்கு எப்படி இது அன்அஃபிஷியலா ஓட்டு கம்மியாச்சுன்னு தெரியல, ஆனா வந்து அஃபிஷியல் ஓட்டு எப்படி கம்மியாச்சுன்னு தெரியல. இது மாத்திருக்கலாம், நீங்க என்னென்னமோ பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, இதுல மாத்திருக்கலாம் கண்டிப்பா, ஆனா ஏன் பண்ணலன்னு தெரியல. ஐ விஷ் அவன் திருப்பி ரிட்டர்ன் வரணும், ரிட்டர்ன் வந்து கேம் விளையாடணும். மேபி தெரியல, மேபி இருந்தா நல்லா இருக்கும். நம்ம அபிஷேக்லாம் பாத்துருப்போம், அவனெல்லாம் அமுச்சு விடுவாங்க, திருப்பி வர வச்சானுங்க, அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஃபன்லாம் நடக்கும். வந்து உள்ள வந்து ஒரு கேம் விளையாடுவான். இவெல்லாம் போனா செம்ம பிளேயர். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நாங்க எதிர்பார்த்தது வந்து இவன் ஃபைனல்ஸ் வருவான் அப்படின்னு நினைச்சேன். நான் லிட்டரலி ஃபைனல்ல டாப் 5ல இவன் ஒருத்தன் இருப்பான். because he is putting so much of effort. Okay, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனோட குறும்படம் போட்டாங்க. அவன் குறும்படம் பார்க்கும்போதே வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு. குறும்படத்துல அவன் எவன் எஃபெக்ட் போட்டான், என்ன பண்ணிருக்கான் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொன்னாரு, நீங்க ரொம்ப நல்ல, நீங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், நீங்க வெளியே போறது எனக்கு இதுவேல, நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க, பயங்கரமா வருவீங்க. அப்புறம் விஜய் சேதுபதி கேட்டேன், நான் உங்க முன்னாடி கேட்கிறேன், உங்களுக்கு நான் வில்லனா நடிக்கணும் அப்படின்னு கேட்பேன். நான் உங்களுக்கு வில்லனா நடிக்கணும், உங்களுக்கு ஓகேவா? கண்டிப்பா நடக்கும். நம்ம படம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். நீங்க நல்ல உங்க லைஃப் நல்லா இருக்கும், நல்ல ஹாப்பியா போங்க, இனிமே வரப்போற லைஃப் எல்லாமே ஜெயிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி அனுப்புவார். அவனும் ரொம்ப பாசிட்டிவா போயிருக்கான். லெட்ஸ் ஹோப் பிரவீனோட லைஃப் ரொம்பவும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும். நாங்க இது வரைக்கும் எந்த எவிக்ஷன்லயுமே நான் இப்படி ஃபீல் பண்ணி நாங்க லிட்டரலி பேசல. நாங்க லைவாவே எவிக்ஷன் பாத்துறோம், எதுவுமே அவ்வளவு ஃபீல் ஆனதே இல்ல. பட் பிரவீன் வந்து he deserve more actually. அதுதான் பிரச்சனையே. அங்க டிசர்வ் இல்லாத அவ்வளவு பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் அவன் ஒரு மணி பேங்க் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அவனோட ஹவுஸ் டூர் நான் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. மேபி அவங்க ஒரு அட்லீஸ்ட் மணி பேங்காச்சும் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. பார்க்கலாம். அன்டிசர்விங் பீப்பிள். I tell you something, மணி பேங்க் வந்தா கூட மணி பேங்க் எடுக்க மாட்டான். he play for the final actually. That's how that is what Praveen actually. நான் எடுக்க மாட்டான். ஒருத்தவங்க மணி ஃபேமுக்காக தான் அவன் என்ன, நீங்க சொல்லுங்க, அவன் என்ன டாஸ்க் விளையாடல? ஹோட்டல்ல அவன் தான் ஸ்டார், அதுக்கு முன்னாடி இதுலயுமே அவன் தான் ஸ்டார், அவன் வந்து கேப்டன் தான், ஜூஸ் ஃபேக்டரி அவன் தான் ஸ்டார், எல்லாத்துலயும் அவன் தான் ஸ்டார். ஏன்னா அவன் அவ்வளவு ப்ளே பண்ணுவான். அவன் ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்ததே இல்ல, ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருப்பான். டாஸ்க் பண்ணலாம் வாங்க, இது பண்ணலாம். நீங்க லைவ்ல பார்த்தா தெரியும், லைவ்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிட்டு அந்த இது செட் பண்ணி அவன் வந்து இது பண்ணி எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, ஓபன் மைக் கொண்டு வந்தது அவன் தான், எஃப்ஜேவா அவனும் தான். ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பையன். சரி விடுங்க, அது போயிடுச்சு, என்ன பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் see what's happening next வீக் என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். யாரை வந்து நாளைக்கு இதுல வந்து அரோராக்கு ஓட்டு ஊழும். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து எடுத்து காமிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா அரோராக்கு ஓட்டு ஊழும். அவளே ரெடியா இருக்கா. அப்ப வேணும்னே என்ன பண்ணுவாங்க, ஓட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுருவாங்க. ஆமா, மத்ததெல்லாம் உட்காந்து சம்பச்சு. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவும் பிரச்சனை யாரை போட போறாங்கன்னு எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்ல. பார்வதி எல்லாம் போடுறது வேஸ்ட், அது ஆல்ரெடி வந்துரும். என்ன கேட்டா வேஸ்ட். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க வாட்டர் மெலனை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வாட்டர் மெலன் கேரக்டர் பத்தி பேசினார்ல, அதனால வாட்டர் மெலனை பத்தி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே வேஸ்ட். எக்ஸ்ட்ரா யார் நாமினேஷன் அவங்கள இல்ல, அப்படி பண்ண முடியாது. பிக் பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாமினேஷன் இவங்களை பண்ண சொல்லிட்டு தான் அடுத்து போவாரு. ஆக்சுவலி
சரி சரி அதனால பார்க்கலாம் என்ன பார்க்கலாம். நடக்குதுன்னு நாளைக்குன்ட்டு. அதுக்கப்புறம் லைவ்ல ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க. பெருசா எதுவுமே இல்லை. நம்ம பார்வதி மட்டும் போய் நம்ம சுபிஷா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாரும் வேஸ்ட் பண்றாங்க, நீ கூட தான் வேஸ்ட் பண்ற, நீ கூட தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன்ல என்ன குத்துறீங்க, அவ்வளவு பேர் எனக்கு குத்துறீங்க, எனக்கு தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க யாரும் ஓட்டு போடலையே, நீ மட்டும் இப்ப பேச வேண்டியான்ற மாதிரி நம்ம பார்வதி ஒரு இது பண்ணுவாப்ல. ஆமா அதுக்கப்புறம் தயவு அப்படியே செஞ்சு முடிச்சிருவாங்க. அதேதான் நாமினேஷன் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றதா விஜய் That சேதுபதி. is all about today. ஆமா. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Until then, bye from Karunan, சங்கீதா. Bye Bye bye.